அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்துக்கு நன்மையை ஏவி தீமையை தடுப்பது. இதனுடைய அர்த்தம் தொழுக, ஜகாத்து, நோன்பு, இது மாதிரி மார்க்க விஷயம் என்று நாங்கள் இபாதத்தாக கருதுகிறோமே, அது மட்டுமல்ல. எதெல்லாம் அறிவுபூர்வமாக இருக்கிறதோ அதெல்லாம் ஏவணும், எதெல்லாம் அறிவிலியாக இருக்கிறதோ, எதெல்லாம் மடமையாக இருக்கிறதோ அதெல்லாம் தடுக்கணும். இது மார்க்கத்துக்கும் தான், அறிவோடு சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்கும் தான் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ளணும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒருத்தன் வாகனத்தில் போகிறான், டோரை அடைக்காமல் போகிறான், அதுவும் இதுல வரும். இந்த மாதிரி நீ போனால் இதுல போய் எங்காவது விழுந்துடுவாய். வேகமாக போகிறான், இந்த மாதிரி நீ வேகமாக போனால் இதுல ஆக்சிடென்ட் நடந்தால் உனக்கு பின்னால ஒரு குடும்பம் இருக்கிறது. அல்லது சும்மா இருக்கிற அநியாயமாக ஒருத்தனை கொண்டுட்டால் இப்படியெல்லாம் நாங்கள் சொல்லணும், இப்படியெல்லாம் அவனுக்கு உபதேசம் பண்ணணும், இதெல்லாம் போர்டு எழுதி போடணும். அதுதான் தஅமுருன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதனால் தான் நீங்கள் நல்ல சமுதாயத்தினர்கள். எந்த தீமையையும் கண்டுகொண்டு சும்மா இருக்க மாட்டீர்கள், அறிவுக்கு உட்பட்ட எதையும் வைத்து விட்டுவிட மாட்டீர்கள். எப்படி சமுதாயம் வளர்க்கப்பட வேண்டும் என்று பாருங்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் இஸ்ரவேலர்கள். அவர்கள் உலகத்தில் எதுக்கு ஃபேமஸ் என்றால், தீய விடயங்களை கண்டால், தனக்கு பாதகம் தரக்கூடிய விடயங்களை கண்டால் சொல்ல மாட்டார்கள். அவன் அந்த பாதிப்பில் நாசமாகி போகட்டும் என்று சும்மா இருந்துடுவார்கள். அப்படி யாராவது இருந்தால் இஸ்ரவேலர்களுடைய சாயல் என்னட்ட இருக்கிறான்னு அர்த்தம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்தவன் நல்லா இருக்க விரும்ப மாட்டார்கள். அதனால தான் அல்லாஹ் தஆலா அவர்களை குரங்காக்கினான், அவர்களை பன்றியாக்கினான். நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள், அவர்களை எதுக்கு அல்லாஹ் தஆலா குரங்காக்கினான்? சனிக்கிழமை நாளையில் மீன் பிடித்ததனால குரங்காக்குறான். ஆனா காளை மாட்ட கடவுள் என்று சொன்னதுக்கு மன்னிக்கிறான். இது என்ன சமன்பாடு இதில் இருக்கிறது? இதுல ஒரு ஈக்குவல் இல்லையே. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லீம் இந்த மாடு கடவுள் என்றதுக்கு மன்னிக்கிறான் என்றால், மீன் பிடிச்சதுக்கு குரங்காக்கலுமா? எது பெரிய குற்றம், எது சின்ன குற்றம்? காளை மாட்டை வணங்கினத்துக்கு குரங்காக்கினால் பொருந்தும், ஏனென்றால் அது மிக பாரிய ஒரு இணை வைப்பு. ஆனால் மீன் பிடிக்கிறன்றது இணை வைப்பு கிடையாது. மீன் பிடிக்கிறன்றது சாதாரண ஒரு பொடுபோக்கான விஷயம். இதுக்கு குரங்காக்குறான், அதுக்கு மன்னிக்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது எந்த விதத்திலும் சமமாகாது. அல்லாஹ்வுடைய தண்டனை, அல்லாஹ் தஆலாவுடைய தண்டனையில் ஒரு ஈக்குவல் இருக்கும். பெரிய குற்றத்துக்கு பெரிய தண்டனை, சின்ன குற்றத்துக்கு சின்ன தண்டனை, அதுதான் நீதம். இதை நாங்கள் சிந்தித்து பார்க்கிற பொழுது இதில் அல்லாஹ் தஆலா ஏன் இப்படி நடந்து கொள்கிறான் என்றால், ரப்புல் ஆலமீனே அல் குர்ஆன்ல இதுக்கு விடையும் சொல்லுகிறான். அவர்களை எதுக்கு அல்லாஹ் தஆலா குரங்காக்கினான் என்றால், இன்னமா ஜுஇல ஸபுத்து அலல்லதீன உக்துலிஃபு ஃபீஹி, காளை மாற்றை அவர்கள் காளை கன்றை கடவுளாக எடுத்துக்கொண்டார்கள். அதனால் நான் அவர்களுக்கு சின்ன தண்டனை கொடுத்தேன். என்ன சின்ன தண்டனை என்றால், சனிக்கிழமை நாளையில் மீன் பிடிக்க கூடாது. அது இந்த பெரிய குற்றத்துக்கு சின்ன தண்டனை. எனவே அவர்கள் இந்த சின்ன தண்டனையை அவர்கள் மீறக்கூடாது. ஏன்? இது குற்றத்துக்கு தந்த பரிகாரம். இந்த குற்றத்துக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அல்லாஹ்விடத்தில் அவர்கள் திமிராக நடந்து கொண்டார்கள். சனிக்கிழமை நாளை தானே மீன் பிடிக்க வேண்டாம் என்றான். சனிக்கிழமை கடலை பார்த்தால் மீன்கள் பொங்கி எழும்பும், பார்க்க முடியாமல் இருக்கிறது. அன்றைய காலத்தில் வளர்கின்ற வேளாண்மையை, அவர்களுக்கு கிடைக்கின்ற வாழ்வாதாரத்தை பல மாதங்கள் வைத்துக் கொள்வார்கள். எனவே இந்த மீன்களை கைவிடவும் முடியாது, தண்டனைக்கு கட்டுப்பட்டு ஆக வேணும். அதனால புத்திஜீவிகள், அறிவாளிகள் ரெண்டுக்கும் சமனாக அவர்கள் ஒரு ஆன்சர் பண்ணினார்கள். நாங்கள் அல்லாஹ்வுக்கும் கட்டுப்பட்ட மாதிரி மீன்களையும் பிடித்துக் கொள்வதற்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லுகிறோம். சனிக்கிழமையில கடலில் இருந்து ஒரு கால்வாயை அமைத்து ஒரு தொட்டியை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மீன்கள் எல்லாம் சனிக்கிழமையில் கால்வாய்க்கு வந்துடும். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். இப்ப அல்லாஹ் சொன்னதும் சரி, நாங்கள் சனிக்கிழமை பிடிக்கவில்லை, ஞாயிற்றுக்கிழமை தான் பிடித்தோம், மீனையும் பிடித்துக் கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? அல்லாஹ்விடத்தில் இந்த லாஜிக் சரி வருமா? அல்லாஹ்விடத்தில் இப்படியான அகம்பாவங்கள், அல்லாஹ்வை ஏமாற்றுவது மாதிரி,
இதெல்லாம் அந்த சமுதாயத்தில் இருந்தது. அதனால ரப்புல் ஆலமீன் கூனு கிரதத்தன் ஹாசீன், இன்னொரு இடத்துல வஜஅல மின்ஹுமுல் கிரதத வல் ஹனாஸீர, மீன் பிடித்தவன் குரங்காப்போ. இந்த லொஜிக்கை தெரிந்து அல்லாஹ்வோட இப்படி நடந்து கொள்ள கூடாது என்று தடுக்காமல் இருந்தீர்களே, நீங்க எல்லாம் பன்றியா போங்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, திமிருக்கு கிடைத்த தண்டனையே தவிர மீன் பிடித்ததற்கல்ல. இது எப்படி என்றால், ஒருத்தன் ஒரு கொலையை செய்கிறான். அந்த கொலையை செய்ததன் பின்னால நீதிமன்றத்தில் அவனுக்கு கொலை தண்டனை வழங்கணும். ஆனால் நீதியரசர் ஒரு 1000 ரூபாய் அபராதத்தை வழங்குகிறார். பெரிய கொலை ஒன்றை செய்துட்டு 1000 ரூபாய் கட்டிவிட்டு வெளியே வருவதென்றால் எவ்வளவு சின்ன தண்டனை. இவன் இப்பொழுது என்ன செய்கிறான் என்றால், 1000 ரூபாய் கள்ளச்சல்லி அடிச்சு கொண்டு போறான். இந்த 1000 ரூபாய் கள்ளச்சல்லி அடித்ததற்கு மரண தண்டனை. அந்த மரண தண்டனைக்கு இவனுக்கு மன்னிக்கலாம், ஆனா இதுக்கு மன்னிக்கலுமா? இது இவனிடத்துல அகங்காரம் இருக்கிறான் அர்த்தமாயிட்டு இப்பொழுது. அதனால் தான் ரப்புல் ஆலமீன் குரங்காக்கினானே தவிர மீனுக்கு குரங்கு ஈக்குவல் ஆகாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை வைக்க வேண்டிய இடத்தில் வைத்து அவர்கள் மதிக்கவில்லை. இன்னொரு கட்டத்தில் பார்த்தால், சும்மா இருந்தவனை பன்றியாக்கினானே. ஏன்? அறிவு தரப்பட்டது, நான் சும்மாவல்ல, அறிவுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். எத்தனையோ பேருக்கு கொடுக்காத அறிவாற்றலை நான் உனக்கு தந்திருக்கிறேன். உயர்கல்வி படிக்காத எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள், மாடு மேய்க்கிறார்கள். ஆனால் உன்னை நான் நல்ல மாளிகையில வச்சிருக்கிறேன். அதெல்லாம் இங்கு அறிவை வச்சுக்கொண்டு சும்மா இருக்கல்ல என்று தொட்டு காட்டத்தான் அந்த சமுதாயத்தை வச்சு எங்களுக்கு விளங்கப்படுத்துறான்.